இன்னைக்கு காஞ்சி தனம் வீடியோல சேமியா ஜவ்வரிசி பாயசம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு சேமியா எடுத்துக்கிட்டேன். ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். இது லைலான் ஜவ்வரிசி சின்னது. முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை ஒரு 2 கப்பு, பால் காய்ச்சி ஆரிய பால் 2 கப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். 4 கப்பு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பு மேலே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சூடாகணும். தண்ணி நல்லா சூடாகட்டும். இதை இன்னொரு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு முந்திரி எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே முந்திரியை நான் 2 உடச்சி போட்டுக்கிறேன். 2 4 உடச்சி போட்டுக்கிறேன். இது மாதிரி போடும்போது பாயசத்தில் நிறைய முந்திரி தெரியும் அங்கங்கே. இது மாதிரி கட் பண்ணி கிள்ளி போட்டுக்கோங்க. உடச்சி இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு நிதானமாக வறுத்துக்கோங்க. இது கூடவே காய்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு போச்சு முந்திரி திராட்சை. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சு சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சேமியா நல்லா பொன்னிறமாக வறுக்கும்போது பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்துடுச்சு. இது பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கொதிக்கிற தண்ணி பாத்திரம் ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு கப்பு ஜவ்வரிசி லைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். அதையும் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வறுக்காமல் சேர்த்தாவே நல்லா சூப்பராக இருக்கும் சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம். ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும், வெந்து வந்துடும். இது மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். இது அடி பிடிச்சிடும். நான் இங்கே ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப்பு ஜவ்வரிசி ஒரு கப்பு சேமியா எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு பண்ணால் போதும். 2 ஈக்குவல் குவான்டிட்டியும் எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதமாக வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த டைமில் வறுத்து வச்ச சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் ஒரு 2 கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப்பு சர்க்கரை எடுத்து சேர்த்துக்கலாம்.
ஏலக்காவையும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். சேமியா ஒரு 3/4 பதம் வெந்து வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறும்போது நல்லா கெட்டியாக வந்துடும் பாயசம். இப்போ முந்திரி திராட்சையும் இதிலே சேர்த்துக்கலாம். பாயசம் பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி தெரியும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஆறி வந்ததுன்னா கெட்டியாயிடும். இந்த பதத்துக்கு காய்ச்சிக்கோங்க பாயசம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சேமியா பாயசம் இப்படி இருக்குது. பார்க்கும்போதே சுவையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எடுத்து சாப்பிட்லாமான்னு இருக்குது. நான் இது கூடவே வடை சேர்த்துக்கிட்டேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.